இன்றைக்கி உலக பங்குச்சந்தையே பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிருக்கு. 6% வரைக்கும் சில பங்குச்சந்தைகள் உயர்ந்திருக்கு. நம்ம பங்குச்சந்தை 4% வரைக்கும் இருந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், நேற்று ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தார், ஒரு நாகரிகமே இன்றைக்கி நைட்டு அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பயே சொல்லியிருந்தேன், இவர் மாற்றி பேசுவார். இவர் சொல்கிற நியூஸை வச்சு தான் நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுது. பட் எந்த சைடு வேணால் பிளாஸ்ட் ஆகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். அப்பர் சைட் பிளாஸ்ட் ஆனது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வாரங்களுக்கு இது வந்துட்டு நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பர்மனெண்ட்டாக நிறுத்துறதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது பேசியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பங்குச்சந்தைகள்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு சூப்பராக பிளாஸ்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம நிஃப்டி எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 3.9 4% உயர்ந்திருக்கு. உயர்ந்த இடத்துலேருந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகி தான் முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி அதிகபட்ச சென்செக்ஸில் இண்டிகோ 8%, எல்என்டி 7%, பஜாஜ் ஃபினான்ஸ் 7%, எம்என்டம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 6%, ஆக்சிஸ் பேங்க் 6%, எல்லா பங்குகளும் பிளாஸ்ட்னே சொல்லலாம். சில பங்குகள் மட்டும் ஐடி துறை பங்குகள்லாம் இன்றைக்கி ஸ்லைட்லி பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3.7% வரைக்கும் உயர்ந்து முடிஞ்சிருக்கு. 877 புள்ளிகள், 23,997. நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோமோ அந்த இடத்த ஹிட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்னங்கிறத சார்ட்டில் பார்த்துடலாம். தென் என்எஸ்சியில் வர்த்தகம் நடக்கக்கூடிய 3,370 பங்குகளில் 2,960 பங்குகள் ப்ளஸ், டிக்ளைன் 341. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறோம். நம்ம அன்சேஞ்சு 69, 52 வீக் ஹை தொட்ட பங்குகள் 55. நம்ம சொன்னது இங்கே நடந்திருக்கு. 52 வீக் ஹை தொட்ட பங்குகள் 55 அதிகமாக இருக்குது பாருங்கள். 52 வீக் லோ தொட்ட பங்குகள் வெறும் 12 தான். அப்பர் சர்க்கியூட் 275, லோயர் சர்க்கியூட் வெறும் 17 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் டெய்லியுமே சூப்பரான மூவ் இருக்கும். பட் கண்டினியூஸாக நடக்குமாங்கிறது பார்க்கணும். ஏன்னா இது நியூஸ்னால் மூவ் ஆன ஒரு பங்குச்சந்தை தான் இன்றைக்கி. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அதிகபட்சம் 10%, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 8%, அதானி என்டர்டைன்மெண்ட் 8%, ஈச்சர் மோட்டார் 8%, இண்டிகோ 8%, எல்என்டி 7%. பிளாஸ்ட்னே சொல்லலாம். இன்றைக்கி எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோவும் குறைஞ்சபட்சம் 2%லேருந்து 3% உயர்ந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படியும் உயரலைன்னா கட்டாயமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுறதுக்கான நேரம். ஆகாவலியாக இருக்கிற ஸ்டாக் எல்லாமே விற்றுட்டு புதுசாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய செக்டார்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் பார்க்குறேன். தென் நீங்கள் இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் செக்டார் வைஸ் பார்த்தாலும் இன்றைக்கி அதிகபட்சம் வந்தது ஆட்டோ அண்டு ரியாலிட்டி. செக்டார் வைஸ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 6.6% உயர்ந்திருக்கு. ரியாலிட்டி 6.7%. அதிகபட்சம் இது தான் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிருந்தது. அடுத்து பிஓசி பேங்க் அண்டு பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ், இது எல்லாமே 5 to 6% வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. இன்றைக்கி ஸ்லைட்லி பாசிட்டிவ்னா கொஞ்சம் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாத செக்டார்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஃபார்மா அண்டு ஐடி, இவங்க மட்டும் 0.5% தான் உயர்ந்திருக்கிறாங்க. பெரிய சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு இவங்க கொடுக்கல. மிட் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே 4% வரைக்கும் 4.7% வரைக்கும் உயர்ந்திருக்கிறாங்க. அதிகபட்சம் 4%க்கு மேலேயும் உயர்ந்திருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 17% வீழ்ச்சி ஒரே நாளில். ஏன்னா இந்த வார் நிறுத்தினதுனால ஒரே நாளில் 17% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு க்ரூட் ஆயில். இதனால தான் எல்லா பங்குச்சந்தையும் ஒரு ஹாப்பி நியூஸாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை மூவ் ஆகிடுச்சு. க்ரூட் ஆயில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா $94, ஏற்கனவே $117, $120 $94 17% கிட்ட வீழ்ச்சியை பார்த்துருக்கு ஒரே நாளில் க்ரூட் ஆயில். இன்றைக்கி சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 5% உயர்ந்துருக்குது. இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி $95 வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கோல்டு பார்த்திங்கனாலும் ஒரு 2% உயர்ந்து தான் வர்த்தகம் நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஐரோப்பியன் பங்குச்சந்தை எல்லாமே 4.6% வரைக்கும் டாக்ஸ், சிஎஸ்சி எல்லாமே ப்ளஸில் இருக்குது. காஸ்பி பார்த்திங்கன்னா 6% வரைக்கும் ப்ளஸில் வர்த்தகம் நடந்தது. ஜப்பானோட நிக்கி பார்த்திங்கன்னா 5% வரைக்கும் உயர்ந்திருக்குது. நம்மளோட பங்குச்சந்தை நிஃப்டி பார்த்திங்கன்னா 3.78% உயர்ந்திருக்குது. அதனால் நம்மளோட பங்குச்சந்தை எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு மேலே பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். 24,000 எக்ஸாக்டாக அங்கேயே போயிடுச்சு. 24,000க்கு மேலாம் போனாங்க. நம்ம இந்த 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பேசுகிறதோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு லாங் வியூவில் பார்க்கலாம். இப்போ ஏன்னா மார்க்கெட் டேயில் பார்த்திங்கன்னா நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. அதனால் நம்ம லாங் வியூக்கு போயிடலாம். தென் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 24,300 நம்ம வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 24,300 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஓகே. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை ஹெவி ஃபால் வந்துச்சு. இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அகைன் இப்போ என்ன ஆகும், அந்த சப்போர்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸில் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,500 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம். 24,300 நம்ம 500 ரவுண்ட் ஃபிகராகவே வச்சுக்கலாம். 24,500 இருந்துச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த நியூஸ்னால மார்க்கெட் தொடர்ச்சியாக ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் டெக்னிக்கலாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு 500 பாயிண்ட்ஸில் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் எதுனா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட போகலாம். பட் நம்ம வழக்கமாக பேசுகிறது தான் லோயர் லோ ஃபார்மேஷன்லேருந்து இன்றைக்கி மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு திரும்பி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்.
எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் தொடர்ந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா இந்த ஹை 23,500 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். ரெண்டாவது 24,000 சொன்னோம். அங்கே தான் இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இப்போ இங்கேருந்து திரும்ப இப்படி ஒரு லோ கொடுத்துட்டு கூட போகலாம். அந்த லோ இந்த லோ கட் பண்ணக்கூடாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 289 நம்ம ரவுண்ட் ஃபிகராக 22,000 வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அந்த 22,200 பிரேக் பண்ணவே கூடாது. அவ்வளோதான். ஸோ அதுக்கு இடையில எந்த இடத்துல வேணால் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். மார்க்கெட் நேராக இப்படியே போகும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. திரும்ப எதுனா ஒரு லோ வந்துட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம். 24,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ எல்லோரும் நினைக்கிறது மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் 26,000 பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது, மிஸ் பண்ணிட்டோமே, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு வியூ உங்களுக்கு தோணியிருக்கலாம். பட் அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து வெறும் நியூஸ் பேஸ் தான். இந்த வாரம் இன்னும் முடியல, பர்மனெண்ட்டாக முடியல. ஒரு நியூஸ் பேஸ்டாக டெம்பரவரியாக ஒரு 2 வாரத்துக்கு தடைப்படுத்தி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ன்னு எதுவும் நினைக்காதீங்க. மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் இருந்தாலே போதும். திரும்ப அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயுமே உயர்ந்த பங்குச்சந்தையில் இன்றைக்கி எல்லா பங்குகளும் பார்த்திங்கன்னா 10-20% உயர்ந்திருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோன்னு வாங்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கே மார்க்கெட் திரும்ப எதுனா ஒரு நியூஸ் பேஸில் திரும்ப ஒரு 20 அந்த பங்குகள் உயர்ந்த பங்குகள் 5% விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அப்படி வரும்போது தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மொழியை அப்போ நான் மார்க்கெட்டில் போய்ட்டு அதிக விலை கொடுத்து எப்பயும் வாங்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல பேசிகிட்டே இருந்தோம். மார்க்கெட் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 19 கிட்ட இருக்குது. எப்போல்லாம் இந்த 19 நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து போன வாரம் கூட என்னோட மெடிக்கல் இஷ்யூ இருந்தனால ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதனால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் சில வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங் 20லேருந்து 15க்குள்ளே மார்க்கெட் எப்போ வேணால் ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகும், இல்லை இன்னும் 20% கரெக்ஷன் ஆனால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கேஷை ஒரு 3 பகுதியாவோ 2 பகுதியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. லாஸ்ட் வீக் மார்க்கெட் கட்டாயம் இந்த 22,200 தொட்ட அன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட யூடியூப் சேனலில் போஸ்ட்டில் போய் பாருங்கள். நிஃப்டி பீஸ் அண்ட் ஃபார்மா பீஸு, பேங்க் பீஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். சில்வர், கோல்டு எல்லா பீஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது அப்படியே நான் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா கூட இப்போ அட்லீஸ்ட் ஒரு 5-6% இன்றைக்கே ரிட்டர்னில் இருப்பீங்க. வெறும் 2-3 நாட்கள்லேயே. இதுதான் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயமாக கொடுத்துட்டே இருக்கும். இன்னொரு வியூவும் சொல்லிடுறேன். மார்க்கெட்டை எங்கே ஹையில் நம்ம 26,300 விழுந்துச்சு இல்லையா? இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகணும். இதுக்கப்புறம் நல்ல புல்லிஷ்னா 26,000 போகணும். மார்க்கெட்டுனா இந்த 24,500 பிரேக் பண்ணணும். இது எல்லாம் மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வருது. இதுக்கு முன்னாடி நிறைய முறை சப்போர்ட்டாக இருந்த இடமும் இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறுது. ஸோ 24,500 to 600ங்கிறது நிஃப்டிக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் எதுனா திரும்ப கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கட்டாயமாக மார்க்கெட் 26,000 போகிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. எப்பயுமே நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று தான் இருக்கும். மார்க்கெட் கீழே இருக்கிறப்ப இன்னும் பிரேக் ஆகிடும், கீழே போய்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடும். நான் என்ன சொன்னேன், நேற்று இடையில் கூட பேசியிருந்தோம். நிஃப்டி ஒரு 20,000 18,000 வரதுக்கான வராதுன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் வரலாம். மார்க்கெட் வந்து நேராக வராது, திரும்ப மேலே போயிட்டு கூட திரும்ப அகைன் கீழே வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வித்தின் 2 டேஸில் மார்க்கெட் 22,000லேருந்து 24,000 ஏறக்குறைய 2,000 புள்ளிகள் வந்துருச்சு. சரிங்களா? பட் இது யாருமே எதிர்பார்க்க முடியாது, ஒரு நியூஸ் பேஸ் மார்க்கெட் தான். பட் இங்கே வாங்கினவங்களாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. இந்த இடத்துல போய்ட்டு பை பண்ணாதீங்க. மார்க்கெட் எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தோன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பயுமே மார்க்கெட் கரெக்ஷன் நிறைய வரும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அன்சர்டிட்டி வரும். அது மாதிரி நியூஸ் நிறைய வரும். மார்க்கெட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இறக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நீண்ட கால முதலீட்டாளர் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணணும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளலாம். நான் ஆம்ஃபி ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெட்டரான மெத்தடில் எடுத்துக்கிறதுக்கும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். லைஃப் டைம் கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டுமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.